வணக்கம். இது ஸ்ரீவாரி ஜோதிட நிலையம் தேனியிலிருந்து உங்கள் பிரசன்ன ஜோதிடர் தேனி சிவா. நம்ம ஜோதிட நிலையத்தில் சிறப்பாக பார்க்கப்படுகிறது தாம்பூல பிரசன்னம் என்கின்ற ஒன்று சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோல ஜோதிடமும் பார்க்கப்படுகிறது. அதையும் தாண்டி இப்போ நம்ம மக்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு முக்கியம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வருகின்ற மார்ச் மாதம் சனிப்பெயர்ச்சி நடக்கிறது. இந்த காலகட்டங்களில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ராசி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மீன ராசிக்காரங்க. அதுலேயும் ரேவதி நட்சத்திரம் உள்ளவர்கள், எக்ஸாக்டாக சொல்கிறதா இருந்தால் மீன ராசி ரேவதி நட்சத்திரத்தில் உள்ள அனைத்து ஆண் பெண் இருவருமே மிக மிக எச்சரிக்கையோடையும் கவனத்தோடு இருக்கணும். எல்லா ஜோதிடருமே நல்லா இருக்கு, நன்மைகள் இருக்கிறது, தொடர்ந்து நன்மைகள் நடந்து கொண்டு இருக்கிறது, எதிர்காலத்தில் ஜாக்பாட் அடிக்க போகுது, பல்வேறு விஷயங்களை சொல்லிக்கிட்டு தான் வர்றாங்க. நான் மீனராசி ரேவதி நட்சத்திரம் என்னுடைய அனுபவத்தில் என் குருநாதர் எனக்கு அறிவுரைகள் அதிகமாக சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் இந்த காலகட்டத்தில் இப்படித்தான் இருக்கணும், இது செய்யணும், இது செய்யக்கூடாது அப்படின்றத வைத்து நான் ஒரு ஜோதிடராக மக்களுக்கு சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்தீங்கன்னா இந்த 7.5 சனி காலத்தில் அடுத்து வரக்கூடிய முதல் சுற்று முடிஞ்சு 2வது சுற்று, அடுத்து 3வது சுற்று, இப்படி வரக்கூடிய காலகட்டங்களில் இப்போ 2வது சுற்று வருகிற மார்ச் மாதம் தொடங்க போகிறது. 7.5 சனியில் சொல்லுவாங்க, இது முதல் 7.5 சனி, 2வது 7.5 சனி, அந்த மாதிரி இல்லாமல் இது முதல் 7.5 சனியாக இருந்தாலும் அல்லது ஒரு 30 ஆண்டு காலம் கழித்து திரும்ப 2வது சுற்று 7.5 சனியாக இருந்தாலும் கூட இவர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாகவும் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாகவும் இருப்பது என்னுடைய பணிவான கருத்தும் கூட, வேண்டுதலும் கூட. ஏன்னு கேட்குறீங்கன்னா, இந்த 7.5 சனி காலத்தில் நிறைய ஜோதிடர்கள் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தெரிந்து அவங்கள அனுபவப்பட்ட கருத்துக்கள்லாம் கூறிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் அவங்களுக்காக நன்றி தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா அது அவங்களுடைய குருநாதர்கள் எவ்வாறு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெரியாது. என்னுடைய குருநாதர் சொன்னதன் பிரகாரம் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த 2வது சுற்று நடக்கக்கூடியவங்களுக்கு இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் அனுபவித்து கொண்டிருக்கிறேன். இப்போ எனக்கு 2வது முதல் 7.5 சனி முடிந்து கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலம் முடிந்து அடுத்து 2வது நகர்வில் நான் இருந்துகிட்ருக்கேன். 2வது நகர்லையும் 2வது சுற்றாக பார்க்கிறேன். முதல் சுற்று 2.5 ஆண்டு காலம் முடிந்து அடுத்து 2வது சுற்று 2.5 ஆண்டு காலம் வருகிற மார்ச் மாதம் தொடங்க போகிறது. எல்லாமே ஆகா ஓகோன்றதுன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நான் படுற கஷ்டம், கண்ணீர் வராமல் உங்ககிட்ட பேசுகிறேன்னா அது மிகப்பெரிய விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த 2வது சுற்று அவ்வளவு கடினமாக இருக்கிறது. வழிபாடுகள் அதிகமாக இந்த டயத்தில் நீங்கள் மேற்கொள்ளணும். மெயினாக சனிக்கிழமை தோறும் சனீஸ்வரரோட வழிபாடு மிக மிக சிறப்பை தரும். எனக்கு தேனின்றதுனால இங்கே குச்சனூர் பக்கத்தில் இருக்குது. அது சுயம்புவாக இருக்கக்கூடிய அந்த பகவானை போய் சமீபத்தில் ஒரு 2-3 வாரங்கள் தொடர்ந்து சென்று வந்ததுக்கப்புறம் உண்மையில் என்னுடைய அனுபவத்தை நான் மக்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த 2-3 நாட்கள் 2-3 வாரங்கள் அந்த சனிக்கிழமை தோறும் மாலை நேரத்தில், காலையில் காட்டிலும் உங்களுக்கு டைம் எப்போ இருக்கோ அப்போ போய் அங்கே சும்மா, நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, நான் தீபம் கூட போடுறது கிடையாது. நான் போய் வழிபாடு மட்டும் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஐயா, நீ என்கிட்ட வந்திருக்க, எனக்கு நல்ல ஒரு வழிகளையும் தொழிலையும் அல்லது வருமானத்தையும் கொடுன்ற ஒரு வேண்டுதல் முடிச்சுட்டா வந்துட்டு இருக்கேன். இந்த 2-3 வாரங்கள் தொடர்ந்து அந்த சனீஸ்வரரோட வழிபாடு செய்யும்போது உண்மையிலேயே மனதளவில் நான் நிறைய நிம்மதியாக இருக்கேன். இந்த 7.5 சனி அவ்வளோ தூரம் பாதிப்பை கொடுக்கும். ஆனால் சாதாரணமாக நினைக்க வேண்டாம், என்னடா இவ்வளோ கஷ்டமான விஷயங்களை சொல்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அனுபவத்தை நான் சொல்லுகின்றேன். அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் முதல் சுற்றில். 2வது சுற்று ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு போராட்டமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறது யாருக்கும் தெரியாது. ஆனால் இந்த ஒரு 3 வாரங்கள் என்னுடைய குருநாதர் ஒரு சில அறிவுரைகளை சொல்லி இந்த 3 வாரங்கள் தொடர்ந்து சனிக்கிழமை
நான் விளக்கே போடுறதில்ல, போய் கையெடுத்து கும்பிட்டு மட்டும்தான் வந்துட்டுருக்கேன். ஏன்னா அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கோம். இந்த 2வது சுற்று ஏழரை சனி அவ்வளவு விஷயங்களை செய்யும். அதனால் கவனமாக இருங்க, கவனமாக இருங்க, கவனமாக இருங்க. வண்டியில் கவனமாக போங்க. இன்றைக்கி இந்த வீடியோ போடும்போது கூட சற்று முன் ஒரு சிறிய பைக்கில் ஒரு சர்க்கிள் ஏற்பட்டது. அது கூட இந்த ஏழரை சனியோட தாக்கம் தான் நான் சொல்ல முடியும். ஆனால் எதுவுமே இல்லை, சும்மா ஒரு சர்க்கிள், அவ்வளோதான். லைட்டாக அப்படியே உரசி விட்டு போச்சுங்க அப்படிம்பாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு சூழல் உருவாச்சு. அதனால் திருநள்ளாறுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க, திருநள்ளாறு போவங்க, தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடியவங்க, திண்டுக்கல், மதுரை, இங்கிட்டு தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, விருதுநகர், இங்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம தேனி மாவட்டத்தில் சுயம்புவாக இருக்கக்கூடிய அந்த சனி பகவானை நீங்கள் கையெடுத்து கும்பிட்டு வந்து பாருங்களேன். அப்போ தெரியும் அதனுடைய அற்புதம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. நான் அனுபவித்த உண்மையை உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை நான் அங்கே போனேன். போயிட்டு வந்ததுக்கப்புறம் இப்போ பரவாயில்ல. ஆனால் எனக்கு ஏழரை சனி நடந்துட்டு தான் இருக்குது. இப்போ 2வது சுற்று வருகிற மார்ச் 29 நடக்க போகுது. அதன் பின்பு ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். தொடர்ந்து வழிபாடை மேற்கொள்ளுங்க. இதையும் தாண்டி நம்ம ஆஞ்சநேயரோட வழிபாடு பண்ணுறது இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படின்றத என்னால் உறுதியாக சொல்ல முடியும். தொடர்ந்து என்னோடய வீடியோக்களில் இதுவரைக்கும் எனக்கு ஆரம்பித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். இது ஸ்ரீவாரி ஜோதிடம் தேனியிலிருந்து. நன்றி, வணக்கம்.